மாதத்தின் முதலாவது நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து சங்கீதம் 81வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 81வது அதிகாரம். இந்த சங்கீதத்திலே 16 வசனங்கள் இருக்கிறது. இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற விதம் எப்பொழுதுமே இந்த மாதம் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களை ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் வழிநடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல அழகாய் அவருடைய ஜனங்களை வழிநடத்துகிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் சங்கீதம் 81வது அதிகாரத்திலிருந்து இந்த மாதத்துக்கான தியானத்தை உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 81 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பலனாகிய தேவனாகிய கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். சரி, 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வாசிப்போம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சரி, 16வது வசனத்தை அனைவரும் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். 1, 2, 3 வாசிங்க. But I will feed you with the finest wheat. I will satisfy you with wild honey from the rock. இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தியானமாய் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 3 காரியங்களை நமக்கு கற்பித்து தருகிறது. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கலாம், மாத பிறப்பின் நடுவிலும் கொண்டாட்டமான நாட்களிலும் எக்காலத்தை ஊதும்படியாக இங்கே கட்டளை ஒன்று போடப்படுகிறது. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக இருக்கிறது. 2வது, இந்த வனாந்திரத்தில் ஒரு கண்மலை இருக்கிறது. 3வது, இந்த கண்மலையிலிருந்து கர்த்தர் தேனை கொண்டு வரக்கூடியவர். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரம். 2வது, வனாந்திரத்தில் ஒரு கண்மலை இருக்கிறது. 3வது, கண்மலையிலிருந்து கர்த்தர் தேனை கொண்டு வரக்கூடியவர். இந்த 3 முதல் வசனங்களை நாங்கள் கவனிக்கும் பொழுது, 3வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் வேதம் சொல்கிறது மாத பிறப்பு. இது நமக்கு இந்த காலை நேரத்தில் மிக பொருத்தமான ஒரு வசனம். இந்த மாத பிறப்பு, இந்த கொண்டாட்டம் எதை குறித்து பேசுகிறது என்றால், கூடார பண்டிகையை குறித்து பேசுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கொண்டாட்டங்கள் இருந்தது. இதில் மிக முக்கியமானது ஒன்று தான் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை 7 நாட்களுக்கு அவர்களுடைய வீட்டிலிருந்து சற்று தூரத்திலே ஒரு கூடாரத்தை போட்டு 7 நாட்கள் அவருடைய பிள்ளைகளோடு கூடாரத்திலே அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இந்த கொண்டாட்டத்தின் நடுவிலே அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஒரு காலத்திலே அவர்களும் இப்படிப்பட்ட கூடாரத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள். எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை மிக மகத்துவமாக விடுதலை செய்து பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வாக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்திற்குள்ளே போக முன்பதாக அவர்கள் சற்று ஒரு சில காலங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே கூடாரவாசிகளாக வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கை ஒரு வனாந்திரம் என்பது சில இடத்துல நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு தத்துவம் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், வாழ்க்கையை வனாந்திரமாய் பார்க்கிற இந்த பார்வையை வேதம் நமக்கு அதிகமாக சொல்லி காட்டி கொண்டு வருகிறது. இது புதிதாக நாம் இன்றைக்கு இந்த நாட்களிலே காண்கிற அனுபவங்களை வைத்து வாழ்க்கையை ஒரு வனாந்திரமாய் பார்ப்பதல்ல, வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மிக முக்கியமாக புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது சத்தம் எங்கே இருந்து கேட்கிறது? வனாந்திரத்திலிருந்து கேட்கிறது. வனாந்திரத்தில் ஒரு சத்தம் உண்டாகினது. அது யாரை குறித்து பேசுகிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பகிரங்கமாக ஊழியத்திற்கு இறங்கின பொழுது, அவர் ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக ஆவியானவர் முதலாவது அவரை எங்கே அழைத்து செல்கிறார்? வனாந்திரத்திற்கு அழைத்து செல்கிறார். எபிரேயர் 3வது அதிகாரம், எபிரேயர் ஆசிரியர் மிக தெளிவாய் நமக்கு பேசுகிறார்.
அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்ட பின்பதாக வாக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலம் என்பது பரலோகம் அல்ல, இளைப்பாறுதல் என்று பேசுகிறார். இந்த பூமியிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் வைக்கிறார். ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்கு போக முன்பதாக ஒரு நடு பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? வனாந்தரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளவும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் வனாந்திரத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறக்கக்கூடாது. இதைத்தான் முதலாவது உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாம் வாழ்கிற வாழ்க்கை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றால் ஒரு வனாந்திரத்தை போல. வனாந்திரத்தை போல. இதைத்தான் முதலாவது நான் உங்களுக்கு இந்த சங்கீதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். 6வது வசனத்தை கவனிங்க. 6வது வசனம் 7வது வசனம். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம், வனாந்திரத்தின் அனுபவங்களை முன்னிட்டு தான் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. சரி, இதை கர்த்தர் எங்கே செய்தார்? எகிப்து தேசத்திலே அவருடைய ஜனங்களுக்கு செய்த ஒரு காரியம் தான் இது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஓகே, இடி முழக்கத்தின் மூலமாய் எங்கே ஆண்டவர் முதலாவது பேசினார்? தேவனுடைய ஜனத்திற்கு சீனாய் மலையிலிருந்து பேசினார். மீண்டுமாக வனாந்திரத்தின் அனுபவம். அடுத்தது மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன், என் ஜனமே கேள். சரி, 3 காரியம். மேரிபாவின் தண்ணீர் எங்கே காணப்படுகிறது? வனாந்திரத்தில் காணப்படுகிறது. இடி முழக்கம் சீனாய் மலை எங்கே காணப்படுகிறது? வனாந்திரத்தின் அனுபவத்தில் காணப்படுகிறது. அப்ப இந்த சங்கீதத்திலும் நாம் பார்க்கலாம், தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக வனாந்திரத்தின் அனுபவத்திலிருந்து ஆச்சரியமான காரியங்களை செய்து வெளியே கொண்டு வருகிறார். இப்போ வனாந்திரம் என்று நாம் யோசிக்கும் பொழுது நகரத்தில் வாழ்கிற எங்களுக்கு, நகரத்திலே வளர்க்கப்பட்ட எங்களுக்கு வனாந்திரத்தின் அனுபவம் ஒரு மிக புதிதான அனுபவம். அது எங்களுடைய அனுபவம் அல்ல, சரியா? ஆனால் வனாந்திரம் என்பது காடு அல்ல, வனாந்திரம் என்பது பாலைவனம். வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கிறதான மிக முக்கியமான தன்மை என்னவென்றால், மனுஷன் அதிலே வாழ முடியாது. மனுஷன் அதிலே வாழ முடியாது. எவ்வளவு தண்ணீர் சேர்த்தாலும் அது போதாது, எவ்வளவு ஆகாரம் சேர்த்தாலும் அது நமக்கு போதாது. அப்போ வாழ்க்கை ஒரு வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீதக்காரன் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்துவதற்கு எத்தனை நல்ல காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் அது நம்மை திருப்திப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்ல காரியங்கள் நமக்கு நடந்தாலும் எங்கள் இருதயத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்டவர் மாத்திரமே போதுமானவராக இருக்கிறார். இப்ப இந்த சத்தியம் எங்களுக்கு புதிதல்ல, இந்த சத்தியம் எங்களுக்கு தெரிந்த சத்தியம். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் ஒரு விதமான ஒரு துக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு தான் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த சத்தியத்தை நாம் நம்புகிறோம் என்று நினைக்கிறோம், ஆனாலும் சில நேரங்களில் நாம் நம்புவதல்ல. இந்த சத்தியங்களை நாம் உண்மையாக நம்புவதல்ல. இதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியத்திற்காக நாம் போராடி கொண்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் அதிகமான நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தாமதமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் நமக்கு நடந்துட்டு, உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வியாபாரத்திலே, இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்திலே வருகிறதான நோய். வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது நாமும் அதை நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பேச்சில் இதை பயன்படுத்துகிறோம். நமக்கு தெரியும் வனாந்திரம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான நிலை என்று சொல்லி. இப்போ நன்றாய் கவனிங்க. இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைக்கு நாம் வரும் பொழுது முதலாவது நாம் கேட்கிற கேள்வி, ஆண்டவர் ஏன் இதை நமக்கு அனுமதிக்கிறார்? இந்த கேள்வி தவறல்ல. ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு அவமானம் வந்த உடனே முதலாவது நாம் நினைப்பது, ஆண்டவர் ஏன் இதை நமக்கு அனுமதித்தார்? சிலர் இந்த கேள்விக்கு பதில் தேடி இருப்பீர்கள், சில இடத்துல பெற்றிருப்பீர்கள், சில இடத்துல பெற்றிருக்க மாட்டீர்கள்.
ஆனால் இந்த கேள்விக்கு பின்பதா இருக்கிறதான நம்முடைய நினைவு என்னவென்றால், இந்த காரியம் மாத்திரம் எனக்கு நடைபெறாமல் இருந்திருந்தா, ஏதோ ஒரு நெருக்கடி இல்லாமற்றால் ஒரு கண்ணீர், ஒரு சூழ்நிலை, அது நடந்த உடனே முதலாவது கேள்வி, ஏன் இது எனக்கு நடந்தது? அப்படி என்றால் நாம் நினைக்கிறோம், இது மாத்திரம் எனக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நான் மிக சந்தோஷமா இருந்திருப்பேன் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், அது நடக்காமல் இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் பரிபூர்ணமாய் இருக்காது. ஏன்? உங்களுடைய சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் மாற்றக்கூடிய ஒரே நபர் தேவன் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன் மாத்திரமே உங்களுடைய சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் மாற்றக்கூடியவர். இந்த பூமியில நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மையும் அது மகிமை அற்று போகிறது. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் உணர்ந்தே நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுக்கு கையில் வருகிற பணம், இதற்கெல்லாம் நீங்கள் தகுதியே இல்லை. உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஊழியம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற உயர்வு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் யோசித்தே இருக்க மாட்டீர்கள். சிலர் கனவே கண்டிருக்க மாட்டீங்க. நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க, வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுது, அது சிறப்பான திருமணமாக இருக்கலாம், சிறப்பான தொழிலாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்திலும் எங்களை திருப்திப்படுத்துவது அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் அல்ல, எங்களை திருப்திப்படுத்துவது தேவன் மாத்திரம். நான் சொல்லுகிறதை நன்றாய் நீங்கள் கவனிங்க. வனாந்திரம், வாழ்க்கை ஒரு வனாந்திரம் என்று ஆண்டவர் சொல்வதற்கான காரணமே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வாழ முடியாது. உண்மையாக வனாந்திரத்திலே மனுஷன் வாழ்கிற ஒரு இடம் அல்ல வனாந்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருடங்கள் உயிரோடு இருந்ததற்கான ஒரே காரணம், தேவன் அவர்கள் பக்கமாயிருந்தார். இது ஒரு 6 மாதத்திற்கான தீர்வல்ல, புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு வனாந்திரம், வாழ்க்கையே ஒரு வனாந்திரம். நீங்கள் வாழ்கிற எல்லா நாட்களும், எல்லா வருடங்களுமே வனாந்திரத்தை போல்தான் ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அதிலே நாம் திருப்தியாய் இருக்கவும் நாம் வாழவும் நமக்கு தேவையானது கர்த்தருடைய பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் வனாந்திரத்திலே பயணம் செய்ய முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறார், பகலிலே மேகஸ்தம்பமாக இருக்கிறார். வனாந்திரத்திலே வாழ முடியாது, வனாந்திரத்திலே பயணிக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வாழ்வதற்கான ஒரே காரியம், கர்த்தர் ஆச்சரியமாய் அவர்களோடு நடந்தார், ஆச்சரியமாய் நடந்தார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மை வந்தாலும், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அது ஒரு தருணத்தில் நம்மை சந்தோஷப்படுத்தலாம், நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் வைக்கும். ஆனால் அதன் அழகும் அதன் மகிமையும் அற்று போய்கொண்டே இருக்கிறது, அற்று போய்கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு காலையிலேயே ஆகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு நல்ல ரோஸ்ட் சிக்கன் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறாங்க, சரியா? பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கணக்காக உங்களுக்கு முன்பதாக வைக்கிறாங்க. அது அவன்லேருந்து எடுத்தோடனே நீங்கள் என்ன செய்யணும்? அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் சாப்பிட முன்பதாக சொல்கிறாங்க, சரி கொஞ்ச நேரம் அதை சாப்பிடாம உங்களுக்கு முன்பதாக வைத்து சொல்கிறாங்க, 3 மணித்தியாலத்தில் சாப்பிடுங்க. 3 மணித்தியாலத்தில் அது என்ன நடந்துடும்? ஆறி போயிடும், இல்லாட்டி கொஞ்சம் குளிராயிரும். ஒரு 10 மணித்தியாலம் வச்சா அதை சாப்பிட முடியாது. 2 நாளைக்கு அதை வைத்தா அதிலிருந்து ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அதே 10 நாளைக்கு வைத்தால் அதற்கு பின்பதாக அதை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? வியாதி உண்டாகும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்துமே ஒரு தருணத்திலே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நம்மை திருப்தி ஆக்குகிறது. ஆனால் நாள் போக போக அது எப்பொழுதுமே மகிமை அற்று போகிறது. இது கெட்ட காரியங்கள் அல்ல, நல்ல காரியங்களும் இப்படித்தான் தேவன் அமைத்து இருக்கிறார்.
வனாந்திரத்திலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நபர் தேவன் மாத்திரமே. வாழ்க்கையில உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய, உங்கள் இருதயத்தின் ஆழமான எல்லா காரியத்தையும் திருப்திப்படுத்தக்கூடியது இன்னொரு அற்புதம் அல்ல, இன்னொரு உயர்வு அல்ல. அதைத்தான் நாம் நினைக்கிறோம். அதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்முடைய முதலாவது கேள்வி இயற்கையாகவே என்ன கேள்வி? ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் நம்புகிறோம் அதை அனுமதிக்காமல் இருந்திருந்தால் நாம் மிக சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாய் வேதத்திலே எல்லா இடத்திலும் பேசுகிறார். வனாந்திரம், வாழ்க்கை என்பது ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்திலே உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவது நான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, அப்போ முதலாவது இங்கே நாம் பார்க்கிறோம், வாழ்க்கை ஒரு வனாந்திரம். இந்த மே மாதம் அல்ல, இது ஒரு 3 மாதத்துக்கு அல்ல, நாம் வாழ்க்கையில் வாழுகிற எல்லா நாட்களும் இந்த நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் இருக்கிறது. இது வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 2வது, இந்த வனாந்திரத்திலே இது எவ்வளவு பயங்கரமான ஒரு இடமாக இருந்தாலும், ஜீவனற்ற ஒரு இடமாக இருந்தாலும், வனாந்திரத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 16வது வசனத்தில் நாம் பார்த்தோம், கன்மலையிலிருந்து கர்த்தர் எதை நமக்கு தருகிறாரா? தேனை தருகிறார். அப்போ வனாந்திரத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் பேசுகிறார். அவருடைய வழிநடத்தலை விளங்கப்படுத்துவதற்கு, அவருடைய வழிநடத்தலை அவருடைய ஜனத்திற்கு காண்பிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றை இந்த சங்கீதத்தில் தேவன் பேசுகிறார். வனாந்திரத்தில் என்ன காணப்படுகிறது? ஒரு கன்மலை காணப்படுகிறது. ஒரு கன்மலை காணப்படுகிறது. வனாந்திரத்திலே பயணிக்கிற அனைவரும் நாம் நினைப்போம் சில நேரத்தில் அவர்கள் ஆகாரத்தை தான் தேடுவார்கள் என்று சொல்லி, தண்ணீரை கண்டால் தண்ணீரை தான் தேடுவார்கள் என்று. ஆனால் வனாந்திரத்திலே பயணிக்கிற அனைவரும் தேடுகிற மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா? கன்மலை. என்றால் கன்மலை தான் பகல் நேர வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ளும். மண் பகல் நேர வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. இரவிலே மிக குளிரான நேரத்திலே சூடான இடமாக இருக்கிற ஒரே இடம் வனாந்திரத்திலே கன்மலை. மழை காலையிலே பெய்யும் பொழுது, அதிகாலையிலே பெய்யும் பொழுது மண் அதை தக்க வைத்து கொள்ள முடியாது. ஆனால் பெய்கிற மழையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுமா? கன்மலை. அப்ப வனாந்திரத்திலே இயற்கையாகவே மக்கள் தேடுகிற ஒரு காரியம். நாம் நினைப்போம் ஆகாரம் இருந்தால் ஆகாரத்தை தேடுவார்கள், தண்ணீர் இருந்தால் அங்கே நிறுத்திடுவார்கள், தண்ணீர் இருந்தால் அங்கே நிறுத்த மாட்டார்கள். வனாந்திரத்திலே மக்கள் தேடுகிற ஒரே இடம் என்ன தெரியுமா? கன்மலை. இப்போ இந்த கன்மலை யார் என்பதை மோசே நமக்கு கற்றுத்தருகிறார். உபாகமம் 32வது அதிகாரம் வாசிங்க, முதல் 4 வசனங்கள். இது மோசேயுடைய பாடல். அவருடைய ஊழியத்தின் முடிவிலே தேவனுடைய வழிநடத்தலை மீண்டும் இந்த வசனங்கள் எல்லாம், இந்த கன்மலை, வனாந்திரம், இதெல்லாம் கர்த்தருடைய வழிநடத்தல் எப்படிப்பட்டது என்பதை தான் விளங்கப்படுத்துகிறது. வாசிங்க. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை. அவர் கன்மலை. மோசே தான் முதலாவது முறையாக இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வெளிப்பாடு முதலாவது மோசேயின் மூலமாய் தான் வருகிறது. வனாந்திரத்திலே ஜனங்களை அழைத்து செல்லுகிற இந்த தலைவனுக்கு தெரியும், வனாந்திரத்திலே மக்கள் எவ்விதமாக கன்மலையை தேடுகிறார்களோ, வாழ்க்கை என்கிற வனாந்திரத்திலே நமக்கு கன்மலையாய் இருப்பது யார் என்றால் தேவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஆமென். வாசிங்க 15வது வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது
தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். சரி, 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனை, இந்த காலை நேரத்தில் நாம் உணர்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்வு என்னவென்றால், கன்மலைக்கு நாம் திரும்ப வேண்டும். இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்கலாம், தேவன் கன்மலையாய் வர்ணிக்கப்படுகிறார். உன்னை ஜெனிப்பித்த என்று சொன்னால், உன்னை தாயாக தகப்பனாய் வளர்த்த உன்னுடைய கன்மலையை நீ மறந்து போனாய். நாம் நினைப்பதல்ல, நாம் நினைக்கிறோம் நமக்கு அடுத்தது என் வாழ்க்கையில சந்தோஷமும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சந்தோஷம் திரும்புவதற்கு எத்தனையோ காரியங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அடித்தளத்திலே உங்கள் சந்தோஷம் திரும்புவது மாத்திரமல்ல, உங்கள் சந்தோஷம் நிரந்தரமாய் இருப்பதற்கு உங்களுக்கு தேவையானது என்னவென்றால், கர்த்தர் உங்கள் கன்மலையாய் மாற வேண்டும். கர்த்தர் உங்கள் கன்மலையாய் மாற வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்கிற எந்த உயர்வும் ஆசீர்வாதமும் அதுவும் தற்காலிகம்தான். எப்படி நீங்கள் காணுகிறதான மனுஷ கைகளினாலே செய்யப்படுகிற பொருட்கள் மகிமை அற்று போகிறதோ, உங்கள் ஆசீர்வாதமும் மகிமை அற்று போகும். வனாந்தரத்திலே உங்களை காக்கக்கூடிய, உங்களை வாழ வைக்கக்கூடியதான ஒரே நபர், ஒரே காரியம் கர்த்தர். அவர் உங்களுடைய கன்மலையாய் மாற வேண்டும். ஆமென். அப்ப முதலாவது, வாழ்க்கை நமக்கு ஒரு வனாந்தரமாய் பார்க்கப்பட வேண்டும். ஒரு 6 மாதங்கள் அல்ல, ஒரு 3 மாதங்கள் அல்ல, 2 கிழமைகள் அல்ல. வாழ்க்கை முழுவதுமே ஒரு வனாந்திரத்தை போல. 2வது, இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் அவருடைய வழிநடத்தலை எப்படி காண்பிக்கிறார்? அவர் நமக்கு ஒரு கன்மலையாய் மாறுகிறார். சங்கீதம் 78 வாசிங்க, 14, 15. பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ஆமென். கன்மலையை ஆண்டவர் பிளந்து என்ன செய்கிறார்? அவர்களை திருப்தி படுத்துகிறார். மேரிபாவின் தண்ணீரை குறித்து பேசப்படும் பொழுது, நேரமில்லை, யாத்ராம் 17வது அதிகாரம், அதில் நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, வேதம் சொல்கிறது, அவர்கள் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார்களாம். தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் சாதாரணமாக கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்படிதான் நம்ம வாசிப்போம். அதாவது தண்ணீர் இல்லாமல் அவர்கள் மரிக்க போகிறார்கள், அந்த மரணத்திற்கான காரணமே தேவன் தான் என்று சொல்லி தேவனை அவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துகிறார். வனாந்திரம் மிக ஆச்சரியமானது. ஏனென்றால் வனாந்திரத்தில் எரேமியா சொல்லுகிறார், வனாந்திரத்திற்குள்ளே தேவ ஜனத்தை தேவன் அழைத்து சென்று கிருபையினாலே தேவன் மூடிக்கொள்ளுகிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் சந்திக்கிற இடம் எப்பொழுது தெரியுமா? வனாந்திரத்தில் தான். வேதத்தை நீங்கள் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு வாசிக்கலாம். எல்லாருமே, தேவனுடைய தாசர்கள் எல்லாருமே கர்த்தரை அறிந்து கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொண்டது எங்க தெரியுமா? வனாந்திரத்தில். வனாந்திரத்திலே கர்த்தரை அறியாத விதத்திலே, இதற்கு முன்பதாக அறியாத விதத்திலே கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். உங்களால் பார்க்க முடியாத பக்கங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் வனாந்திரத்தில் இருக்கிற மகத்துவம். ஆனாலும் உங்களுக்கு நன்றாய் தெரியும், எவ்வளவு உபத்திரவத்திற்குள்ளே அநேகர் போயும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பார்கள். எங்கள் கண்களுக்கு முன்பதாய் பார்க்கிறோம், எவ்வளவு உபத்திரவத்திற்குள்ளும் போய் சிலர் மனம் திரும்பாமல் இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய வனாந்திரத்திலே அவர்கள் இன்னும் தேவனை கன்மலையாய் மாற்றி கொள்வது இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் வனாந்திரத்தில் நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன். மோசே எபிரேய குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம். மோசையை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுவதை மோசே பார்த்தான். ஆனாலும் அழைப்பு எங்கே கொடுக்கப்பட்டது? வனாந்திரத்திலே. வனாந்திரத்திலே
கர்த்தரை பார்க்காத சில கர்த்தரை குறித்து தெரியாதது உங்களுக்கு தெரிய வரும். வனாந்திரத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களுக்கு வித்தியாசமாய் விளங்கும். எலியாவை கர்த்தர் எங்கே சந்திக்கிறார்? எல்லாமே முடிந்தது, இதற்கு பின்பதாக நான் வாழ விருப்பப்படவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எங்கே ஓடுகிறான்? வனாந்திரத்திற்கு ஓடுகிறான். வனாந்திரம் மிக ஆச்சரியம். இதெல்லாம் தேவனுடைய அமைப்பு. தேவனுடைய அமைப்பு. தேவனுடைய அமைப்பிலே வனாந்திரம் மிக ஆச்சரியமான காரியத்தை நமக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வருகிறது. உலக மனுஷனுக்கு இது ஒரு பயங்கரமான இடம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே ஒரு கன்மலையும் கன்மலையிலே ஒரு தேனையும் நான் வைத்திருக்கிறேன். இது கர்த்தர் அவர் ஜனத்திற்காய் ஆச்சரியமான விதத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான சில காரியங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், வனாந்திரம் என்பது ஒரு காலம் அல்ல, வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக இருக்கிறது. ஆனால் அந்த வனாந்திரத்தின் அனுபவத்திலே கர்த்தர் விரும்புவது என்னவென்றால், கர்த்தரை நீங்கள் சந்திக்கும்படியாக. சங்கீதம் 61 அதிகாரம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்காக காத்திருப்பேன், நான் உமக்காய் காத்திருப்பேன். வாசிங்க சங்கீதம் 60 இல்லாட்டி 62 1வது வசனம். தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஜெயம். இப்ப ஜெயம் இல்லாவிட்டால் வெற்றி என்கிற வார்த்தையை போட்டு அதை வாசிங்க. சங்கீதம் 62 1வது வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ஜெயம் வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருப்பது, இதுதான் வனாந்திரத்திலே அந்த கன்மலையை நோக்கி பார்ப்பது. வனாந்திரத்தில் ஆண்டவர் தண்ணீர் தர விரும்பவில்லை. வனாந்திரத்திலே கர்த்தர் தர விரும்புவது என்னவென்றால் தேன். கன்மலையிலிருந்து தேன். அவருடைய வழிநடத்தல் எப்பொழுதும் ஆச்சரியமாயிருக்கும். ஆசீர்வதிக்க அவர் விருப்பப்படுகிறார், உயர்த்த அவர் விருப்பப்படுகிறார், செல்வந்தர்களாய் மாற்ற விருப்பப்படுகிறார், நஷ்டங்களை லாபமாய் மாற்ற விருப்பப்படுகிறார். சாதாரண மனுஷன் வனாந்திரத்திலே தண்ணீர் கொடுக்க தான் விரும்புவான். ஆனால் தேவன் வனாந்திரத்திலே தேனை கொடுக்க விரும்புகிறார். அதனால உயர்வு அவருடைய விருப்பம். ஆனாலும் அவர் கற்றுக் கொடுக்க விரும்புவது என்னவென்றால், எந்த உயர்வுமே அவருடைய பார்வையில மங்கி போய் கொண்டே இருக்கும். உங்கள் இருதயத்தை பரிபூர்ணமாய் திருப்திப்படுத்தக்கூடியதான காரியம் அவர் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 3வது காரியத்தை நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் இப்படி வழிநடத்தப்பட வேண்டும், கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். வாசிங்க 1வது வசனம், சங்கீதம் 81. 2 காரியங்கள் உங்களோடு பேசினேன். 3வது காரியத்தை இன்னொரு நாள் நான் உங்களோடு பேசுவேன். சங்கீதம் 81 1வது வசனம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்பூரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும், யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. இது யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. கர்த்தரை ஆராதிப்பது என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. இஸ்ரவேல் எங்கே இருந்தாலும் இந்த கொண்டாட்டத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன்? இது ஒரு நியமனமாய் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமென்றால் மிக முக்கியமானது என்னவென்றால் சபை கூடுதல். முதலாவது நீங்கள் பார்க்கலாம், இது தனிப்பட்ட ஆராதனை குறித்து பேசவில்லை. 1வது வசனத்தை கவனிங்கள். நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வருவோம். இந்த மாத பிறப்பிலே நடுப்பகுதியிலே இவர்கள் கொண்டாடுவது தனிப்பட்ட கொண்டாட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஒரு சமூகமாக, ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஜனமாய் அவர்கள் கூடி வந்து செய்கிறதான கொண்டாட்டம் தான் இது. அப்ப மிக முக்கியமானது முதலாவது சபை கூடுதல். சபை கூடுதல் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் புதிய காரியங்கள் அல்ல. அடுத்த 20-25 வருஷத்துக்கு பிரசங்கங்களை கேட்டாலும் இதுதான் அடிப்படையானது.
கர்த்தருடைய நியமனங்களை மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் வித்தியாசமாய் கர்த்தர் ஒரே இடத்திற்கு தான் கொண்டு வருகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது கேட்ட வார்த்தை என்னது? எல்லா நம்பிக்கை அற்று போனாலும் ஒருவரின் மேலே நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் வித்தியாசமான விதத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். வனாந்திரத்தில் எதின் மேலும் உங்களுடைய நம்பிக்கையை போட வேண்டாம். வனாந்திரத்தில் யாரின் மேலே நம்பிக்கை போடுங்கள்? தேவனின் மேலே நம்பிக்கை போடுங்க. ஆனால் நாம் மறந்து போகிறோம். உங்களுக்கு எந்த உயர்வும் உங்களை திருப்திப்படுத்தாது. அது கையில் வந்தோன்னு ஒரு தருணத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆனால் மீண்டும் உங்களுக்கு பயம், மீண்டும் உங்களுக்கு கவலை, மீண்டும் துக்கப்பட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தும் பொழுது வனாந்திரத்திலும் நாம் தண்ணீரை அல்ல தேனை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரெண்டாவது, முதலாவது சபை கூடுதல். ரெண்டாவது வாசிப்போம் 13வது வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. இதெல்லாம் எப்பொழுது நடைபெறுகிறது? இப்போ உங்களுக்கு தெரியும். அவருடைய சத்தத்தை கேட்கிற மக்களாய் நாம் மாறும் பொழுது. வனாந்திரத்திலே கவனிங்கள், கர்த்தர் வார்த்தையை கொடுக்கவில்லை, சத்தத்தை கொடுக்கிறார். வனாந்திரத்திலே தேவன் வார்த்தையை கொடுக்கிறவர் அல்ல. வனாந்திரத்திலே தேவன் எப்படி வழி நடத்துகிறார்? சத்தத்தை கொடுத்து வழி நடத்துகிறார். மீண்டும் இந்த மாதம், எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் இந்த மாதம் வித்தியாசமாகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது ஒன்று, முதலாவது சபை கூடுதல். ரெண்டாவது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாய் அமருகிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்திற்காய் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க்கை ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் உனக்கென்று ஒரு கண்மலை வைத்திருக்கிறேன். அந்த கண்மலையிலே தண்ணீர் அல்ல, அந்த கண்மலையில் உனக்கு நான் தேனை தருவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கண்மலையிலே தேனை தருவேன் என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். ஆராதனை என்று சொல்லுவது நீங்கள் உணர்கிற நேரத்திலே அதை செய்வதல்ல. கர்த்தரை துதிப்பது என்பது நீங்கள் விருப்பப்படுகிற நேரத்தில் அதை செய்வதல்ல. இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட உடனே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட உடனே இந்த கொண்டாட்டம் எல்லாம் செய்வது மிக இலகுவாக இருந்தது இஸ்ரவேலுக்கு. ஆனால் காலம் போக 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 அவர்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளே போகும் பொழுது, மீண்டும் யுத்த காலத்தில் அவர்களை சுற்றி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இதை அவர்கள் கொண்டாட வேண்டியதாக இருந்தது. ஏன் தெரியுமா? இது இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அப்ப கட்டளையிலிருந்து நாம் விலக முடியாது. தேவனை சபையாய் ஆராதிப்பது, தேவனை எல்லா நேரங்களிலும் அவரை துதிப்பது, இது கட்டளை. ரெண்டாவது அவருடைய சத்தம். அவருடைய சத்தம் ஏன் அவர் பேசுகிறார்? நீங்கள் கேட்டு அமைதியாக இருக்கும்படியாக அல்ல. கர்த்தர் அவருடைய சத்தத்தை அவர் ஜனத்திற்கு கொடுப்பதற்கு காரணமே அவர்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக. சிம்பிள், அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக. கண்மலையிலிருந்து தேன் என்பது கர்த்தர் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவது, அவ்வளவுதான். கிறிஸ்துவை போல அனுபவங்கள் ஒரு நல்ல ஆசிரியராய் மாறும். கசப்பான அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள். தேன் என்பது நடக்கிற எல்லாம், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தின் படி சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்பது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற மாட்டார். சில காரியங்கள் நாங்கள் செய்கிற தவறின் நிமித்தமாக அதன் விளைவுகளை நாம் சந்திக்கிறோம். நாம் செய்கிற பிழையான தீர்மானத்தின் நிமித்தமாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படுவது என்பது எல்லாம் மாற்றப்படாது. சில பிழையான தீர்மானங்களின் விளைவுகளை நாம் சந்திப்போம். ஏன்? வேதம் சொல்கிறது பாவம் எப்படிப்பட்டது? அது மரணத்திற்கு ஏதுவானது. சகலமும் நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லும் பொழுது தேன் என்பது கர்த்தர் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். நடக்கிற எல்லாமே மாறிடும், எல்லாம் சரியா மாறிடும் என்பது அது ஒரு கனவு தான். புரிகிறதா? லாசருடைய மரணத்திலே கர்த்தருக்கு நன்றாய் தெரியும், அவர் அவனை உயிர்த்தெழுத போகிறார், அவனை எழுப்ப போகிறார் என்று தெரிந்தாலும் மரணத்தின் நடுவில் அவர் எப்படி வேதனைப்படுகிறார்? மரணத்தின் நடுவில் அவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். ஏன்? இந்த பூமியிலே காணப்படுகிற இருளும் பொல்லாப்பும் மிக பயங்கரமானது. செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு கர்த்தர் கண்மலையிலிருந்து தேன் கொண்டு வருவார் என்பதை நாம் நம்ப முடியாது. அது பிழை. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவானதை திருப்புவார், ஆனால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதை திரும்பாது. ஏன்? இந்த பூமியிலே பாவம் இருக்கிறது. அப்படின்றால் சகலத்தையும் கர்த்தர் எப்படியாய் மாற்றுகிறார்?
கிறிஸ்துவை போல மன்னிக்கக்கூடியவர்களாய், தாழ்மைப்படுத்தக்கூடியவர்களாய். அதாவது வனாந்திரம் எல்லா நிலைமையை விட மிக அழகாய் நம்மை தாழ்மைப்படுத்தும். வனாந்திரத்தின் அனுபவம் அப்பத்திற்காக, தண்ணீருக்காக, வெப்பத்திற்காக நாம் அடைக்கலம் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை சரியாய் தாழ்மைப்படுத்துவார். கன்மலையின் தேன் என்பது கிறிஸ்துவை போல் மாறுவது. கன்மலையின் தேன் என்பது நான் விழுந்த இடத்திலே தலையை தூக்கி நிற்பது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி போகிறது. கன்மலையின் தேன் என்பது உங்களை தேவன் கிறிஸ்துவை போல் மாற்றுகிறார். நீங்கள் நினைப்பீர்கள், சிலரை நீங்கள் தவறாய் பேசின பின்பதாக சில நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ மன்னிப்பு கொடுக்கிறவர்கள் என்னை சுற்றி இருந்திருந்தால் எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும். அந்த நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கன்மலையின் தேன் என்பது அற்புதம் மாத்திரமல்ல, ஆனால் கிறிஸ்துவை போல சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிக்க, சகலத்தையும் மன்னிக்க, சகலோரோடும் சமாதானமாய் இருப்பது தான் கன்மலையிலிருந்து வருகிற தேன். யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம்.